Romans chapter 12. Romans chapter 12. Verse 1ல நம்முடைய பாடியை நாம் தேவனுக்கு பிரசன்ட் பண்ணணுங்கிறத வாசிக்கிறோம். We read in verse 1 about presenting our bodies. Verse 2ல நம்மளுடைய மைண்டை நாம் அவருக்கு பிரசன்ட் பண்ணணும். And in verse 2, we talk about presenting our mind. Verse 1ல பாடி, verse 2ல மைண்ட். In verse 1, the body. In verse 2, the mind. Verse 2 நாம் வாசிப்போம். We'll read verse 2. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, so that you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect. அந்த verse 2ல three important truths இருக்கு. In verse 2, we find three important truths. ஒன்னு, don't be conformed to this world அப்படிங்கிற truth. One of that is, do not be conformed to this world. ரெண்டாவது truth, renewal of our mind அப்படிங்கிறது second truth. And the second truth is about the renewal of our mind. Third, மூன்றாவது காரியம், finding God's perfect will அப்படின்ட்டு. And the third one is about finding God's perfect will. இந்த verse நாம் அதிகமாய் ஆண்டவரிடத்துல நாம் வெளிச்சம் கேட்கணும் ஆண்டவர்ட்ட. We should ask the Lord to give us much light upon this verse. நம்மளுடைய மைண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் போல நம்மளுடைய மைண்ட். Our mind is like a sponge. நாம் ரட்சிக்கப்படாத நாட்களுக்கு முன்னதாக இந்த மைண்ட், இந்த ஸ்பாஞ்ச் எதுல இருந்துச்சுன்னா வேர்ல்ட்லி உலக தண்ணீர்ல இருந்துச்சு. அது Before we were saved, the sponge, our mind, was soaked in this world. இப்ப உதாரணமா அந்த ஸ்பாஞ்சை வந்து நாம் தண்ணியில போட்டா தண்ணி அப்படியே உறிஞ்சிரும் அப்படியே. So if you were to put a sponge in a bucket of water, it'll suck up all the water. ஒரு மில்க்ல வச்சா மில்க் அப்படியே எடுத்துரும். If you were to put that sponge in a bucket of milk, it will suck up the milk. நாம் எதுல அதை வைக்கிறோமோ அது அப்படியே உறிஞ்சிரும். In that which you soak, the sponge will take it all up. நாம் ரட்சிக்கப்படாத நாட்கள்ல நம்மளுடைய மைண்ட் சிஸ்டம் எதுல இருந்துச்சுன்னா வேர்ல்ட்லி வாட்டர்ல இருந்தது. Before we were saved, our mind was dipped in this worldly water. அதனுடைய வேல்யூஸ் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். And the worldly values were important. சிலருடைய மைண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா மணிலே இருக்கும். Some people's mind will be upon money. பிசினஸ் மேக்னெட்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, we refer to them people as business magnets. அவங்களுக்கு டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. அவங்களுக்குலாம் for them the value system is time is equal to money. டே நைட் அவங்களோட ட்ரீம் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா மணி 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 தான் இருக்கும். Day and night their dream is all about money, money, money. சிலருடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா வேர்ல்ட்லி ஹானர்ஸ்ல இருக்கும். And some people's mind is fixed on worldly honor. இப்போ உதாரணமா ஒரு பிளேயர் இப்போ வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு பிளேயரா இருப்பார். For example, a player, a sports player, he'll start as a district level player. அவருடைய மைண்ட் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஸ்டேட் பிளேயர் ஆகணும். And next he will want to progress to being a state or a county level player. அப்புறம் நான் வந்து ஒரு நேஷனல் பிளேயர் ஆகணும். And next he will want to play as a national player. அப்புறம் நான் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகணும். And he want to progress after that to become an international player. அப்ப அந்த மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா வேர்ல்ட்ல தான் இருக்குது. Which shows that his mind is always fixed on this world. சிலருடைய மைண்ட் எதுல இருக்குன்னா செக்ஸ்ல இருக்கும். For some people their mind is upon sex. செக்ஸ்ல அவங்களுக்கு அந்த தாகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அவர்களுக்கு. They will be hungering after sex. அதாவது எதுல அது அதிகமா அதுல சோக்கா இருக்கும் அது அப்படியே அதை அப்சார்ப் பண்ணிக்குது, அவ்வளவுதான். So wherever it soaks, it will absorb it. அது மணியா இருக்கலாம், அல்லது செக்ஸா இருக்கலாம், அல்லது வேர்ல்ட்லி எம்டி ஹானரா இருக்கலாம். Money, sex or empty worldly honor. அதுக்காக பால் சொல்லும் பொழுது
இந்த don't be conformed to this world அப்படின்னு சொல்றார். That's why Paul says, do not be conformed to this world. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் என்று என்ன நடந்துருச்சு அப்படின்னா, What happened on the day we were saved? அந்த மைண்ட் சிஸ்டத்தில் உள்ள எல்லா அந்த வாட்டர்ல என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டா ஸ்கியூஸ் பண்ணி நாம என்ன செஞ்சிடறோம், இறக்கிடுறோம். இப்ப The day we were saved, our mind, everything that was soaked up was squeezed out of it. ஓகே, இப்ப அந்த மைண்ட் சிஸ்டத்துல இப்ப என்ன உள்ளார போகணும் அப்படின்னா, and this system of the mind, what needs to go into it now? களங்கமில்லாத அந்த ஞான பாலாகிய தேவ வசனம் இப்ப உள்ளார போகணும். இப்ப the pure milk, the word of God, without any defilement, that should go in. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறேனே. For example, I'll show you something. இது 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 வேர்ல்ட்லி வாட்டர்னு வச்சுக்கோ, உலக தண்ணீர் இது. So imagine that cup is full of worldly water. இது தேவனுடைய திருவசனம். And this is the word of God. God's mind எங்க இருக்கு அப்படின்னா, God's mind இதுல தான் இருக்கு. God's mind. If you ask where is God's mind is here in the word of God. Yes. தேவனுடைய சிந்தையை நாம் அறியணும், தேவனுடைய சித்தத்தை அறியணும் அப்படின்னா இங்கதான் இருக்கு. If I want to find out the will of God, the mind of God, it is here. Maximum God's mind எதுல இருக்குன்னா, தேவன் நம்மளுடைய word of Godல ரிவீல் பண்ணி கொடுத்துட்டார் நமக்கு. Maximum God's mind has been revealed to us through his word. இப்ப இந்த God's mind நமக்கு இப்ப உள்ளார அறியணும். இப்ப நாம now I need to take that in, the mind of God. ஓகே, முதல்ல என்னுடைய மைண்ட் எங்க இருந்துச்சு அப்படின்னா வேர்ல்ட்ல இருந்தது. So my mind to start with was upon the world. அது மணியா இருக்கும் அல்லது எம்டி ஹானரா இருக்கும். Whether it was money or empty honor. ஓகே, நாம் ரட்சிக்கப்பட்டோம். And now I'm saved. ஓகே, இப்ப என்ன செஞ்சறோம், கம்ப்ளீட்டா ஸ்குவீஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துறோம். So that mind is squeezed out and all that is drained. இப்ப the sponge எம்டியா இருக்க கூடாது. And then the sponge shouldn't be left on its own. இப்ப எதுல சோக் ஆயினும்னா இதுல சோக் ஆயினும். It should then be soaked in this. அப்பதான் நம்மளுடைய மைண்ட் God's மைண்டோட என்னங்கிறது அலைன் ஆகும். That's when our mind will align with God's mind to find out what his mind is. அதுக்கு தான் நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கிரமமாய் நாம் வாசிக்கணும். That's why we should carefully observe and read God's word. அதுக்கு தான் தேவனுடைய திருவசனத்தை நாம் கேட்கணும். And that's why we should carefully listen to God's word. இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். And the Holy Spirit will help us with that. அப்ப எவ்வளவாய் நம்மளுடைய மைண்ட் ரெனியூவல் ஆகுதோ அவ்வளவாய் நாம் காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லை நாம் அறிஞ்சிக்க முடியும். The extent to which my mind is renewed, that much I will find out God's will. இந்த verse 2ல எது ஹைலைட், எது எம்பசிஸ் அப்படின்னா, knowing God's perfect will. The highlight of verse 2, the emphasis is upon knowing God's perfect will. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நீங்கள் பகுத்தறியணும். That you may prove what the will of God is, that which is good and acceptable and perfect. அதற்கு நம்மளுடைய மைண்ட் ரெனியூவல் ஆகணும். And for that, our mind needs to be renewed. அப்ப நமக்கு மைண்ட் ரெனியூவல்ங்கிறது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம். Which means that the renewal of the mind is such an important thing. ஓகே, நான் இப்ப அந்த மைண்ட் ரெனியூவல்ங்கிறதான சப்ஜெக்ட்ல நான் பாரப்படல. I'm not burdened to speak about the renewal of the mind. Living in God's perfect will அப்படிங்கிறதான காரியத்தை நாம் தியானிப்போம். We want to meditate upon living in God's perfect will. ஏன்னா நிறைய மீன்ஸ் ஐ மீன் இட். நிறைய பேர் ஜனங்கள் காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்ல வாழாதபடிக்கு காட்ஸ்னுடைய பர்மிசிவ் வில்ல வாழ்றாங்க. Many people, and when I say many, I mean many people do not live in God's perfect will, but they choose to live in God's permissible will. அநேகர் காட்ஸ்னுடைய வில்லுக்கு அவுட் ஆஃப் காட்ஸ் வில்ல இருக்காங்க. A lot of people live outside of God's will. ஓகே, அது ஒரு காரியம். That is one thing. அது ஒரு பெரிய ஏரியா. நிறைய ஜனங்கள் அதுல இருக்காங்க. That's a huge area. A lot of people are in that. இன்னும் அநேகர் எதுல இருக்காங்க அப்படின்னா காட்ஸ்னுடைய பர்மிசிவ்ல வாழ்றாங்க. But we also find that many people
are living in God's permissive will. ஓகே, நான் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில்ல வாழ்றேனா அல்லது காட்ஸ் உடைய பர்மிசிவ் வில்ல வாழ்றேனாங்கிறத நான் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I'll show it to you from the word of God, which will help you understand, am I living in God's perfect will or in his permissive will? அருமையானவர்களே, Beloved, நாம் பர்மிசிவ் வில்ல வாழ்ந்தாலும் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தின்படி வாழாதவர்கள் அவுட் சைட் ஆஃப் காட்ஸ் வாழ்றதா இருந்தாலும் சரி, அது பர்மிசிவ் வில்ல இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். living in God's permissive will, I will say, is equal to living outside of God's will. Both of them are the same. ஓகே, அது என்ன காட்ஸ் பர்மிசிவ் வில், காட்ஸ் பர்ஃபெக்ட் வில்? What is this that is God's permissive will and what is God's perfect will? நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன், பிராக்டிக்கல் லைஃபாவும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். I will show it to you from the word of God and I will also give you practically how it is. ஓகே, 1 Samuel chapter 8. 1 Samuel chapter 8. 1 Samuel chapter 8ல வாசிக்கிறோம். 1 Samuel chapter 8. சாமுவேல் ப்ராஃபட்டா இருந்து இஸ்ரேலைட்ஸை நியாயம் விசாரிக்கிறார். Samuel is a prophet and he is judging over Israel. அவர் verse 1ல வாசிக்கிறோம், அவர் இப்ப முதிர் வயதாயிட்டார். Verse 1, we find that he is now old. ஓகே, இஸ்ரேலுடைய எல்டர்ஸ் எல்லாம் சாமுவேல் இடத்துல வந்துட்டாங்கன்னு வாசிக்கிறோம் verse 4ல. And verse 4, we read that all the elders of Israel gathered together and came to Samuel. verse 5ல என்ன அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, நீங்க வயசாயிட்டீங்க, ஆகையினால் எங்களுக்கு சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு கிங், ஒரு ராஜாவை நீங்க ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. So this is what the people demand from Samuel. They say in verse 5, behold, you have grown old and your sons do not walk in your ways. Now appoint a king for us to judge us like all the nations. பாருங்களேன், இது அப்படியே தேவனுடைய இருதயத்தை அப்படியே உடைச்சிருச்சு. அப்படியே This broke God's heart. ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்களேன், verse 7ல. The reason, verse 7. இல்ல, verse 6 வாசிப்போம். No, we'll read verse 6. But the thing was displeasing in the sight of Samuel when they said, give us a king to judge us. And Samuel prayed to the Lord. 7. Verse 7, the Lord said to Samuel, listen to the voice of the people in regard to all that they say to you, for they have not rejected you, but they have rejected me from being over them. தேவன் தன்னுடைய, அதாவது he was not happy about it. அவருடைய டிஸ்பிளேசிங் வெளிப்படுத்துறார் பாரு, அவருடைய கிரீவியன்ஸ் வெளிப்படுத்துறார். சாமுவேல் அவர்கள் ஒன்ன தள்ளல மேன், என்னதான் தள்ளிட்டாங்க. The Lord is revealing his displeasure. He's saying to Samuel, listen to these people, they have not rejected you, they have rejected me. நான் அவர்களை ராஜாவாக இருந்து ஆளாதபடிக்கு என்ன தள்ளிட்டாங்க. They have rejected me being a king over them to rule them. அப்ப காட்ஸ்னுடைய டிசைர் என்ன அப்படின்னா, இஸ்ரேலைட்ஸ்க்கு தான் கிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். அதான் அவருடைய காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். Look at the Lord's perfect will. He wanted to remain their king and rule over them, over the Israelites. ஆனால் இந்த பீப்புளுக்கு சகல சூழ்ந்து இருக்கிற ஜாதிகளை போல தங்களுக்கு ஒரு கிங் வேணும், ஒரு ஆர்மி வேணும், ஹார்சஸ், சோல்ஜர்ஸ், ஆர்ம்ஸ், வெப்பன்ஸ் இதெல்லாம் இருந்து ஒரு கிங் இருக்கணும் அப்படிங்கறத விரும்பினாங்க. But what the people felt was they wanted to be like other nations around them. They wanted an army, they wanted a king, they wanted soldiers, they wanted horses. That's what they wanted. சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை போல. Just like the people, the nations around them. தேவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. The Lord doesn't need any of that. ஒரு ஏஞ்சல் போதும். One angel is enough. ஒரு லைட்னிங் போதும். One lightning is enough. ஒரு தண்டர் போதும். One thunder is enough. ஒரு ஃபயர் போதும். One fire is enough. தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாப்பார். The Lord will protect his people. தேவன் அவர்களுக்கு ராஜாவா இருக்க விரும்பினார். The Lord wanted to be their king. அதை வேண்டான்னு தள்ளிட்டாங்க. But the people rejected it. எங்களுக்கு தேவை கிங் அப்படின்ட்டாங்க. They said, we want a king. அப்ப தேவன் அவருடைய இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப துக்கம் இருந்துச்சு. The Lord was grieved in his heart. Okay, verse 9ல சொல்றார் பாருங்க. Verse 9 he says, அவர்கள் சொல்லை கேள். listen to their voice. அவருடைய ஆனாலும் உன் அபிப்பிராயத்தை காட்டும்படி ராஜாவின் காரியம் என்னது என்று அவர்களுக்கு சாட்சி சொல்லு அப்படிங்கிறார். However, you shall solemnly warn them and tell them of the procedure of the king
who will reign over them. ஓகே, இப்ப பர்மிட் பண்ணிட்டார், Now the Lord has permitted. ஒரு கிங்கை ஏற்படுத்திட்டார். He said, okay, you make a king for them. அதுல இருந்து வந்ததுதான் பெஞ்சமின் கோத்திரத்துல வந்ததான கீஸ்னுடைய குமாரன் சவுல். That's where through the Benjaminites, through the son of Kish came Saul. ஓகே, இப்ப நம்ம சொல்லுவோம், இப்ப பெர்ஃபெக்ட் வில்னா என்னன்னு தெரியும், பர்மிசிவ் வில்னா என்னன்னு தெரியும். இப்ப So now we can say, we know what is God's perfect will and what God's permissive will. பெர்ஃபெக்ட் வில் என்ன, இஸ்ரேலைட்ஸ்க்கு அவர்தான் கிங்கா இருக்கணும். God's perfect will was that he wanted to be the king for Israel. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். But the people said, no, we don't want that. எங்களை சுத்தி இருக்கிறதான புரஜாதிகளை போல எங்களுக்கு ஒரு கிங் வேணும். Like the heathen nations around us, we want a king for ourselves. ஓகே, ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓகே ஹேவ் இட் அப்படின்ட்டார். The Lord said, okay, have it. சாமுவேல் அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்ட்டார். He said to Samuel, Samuel, go ahead, appoint. இப்ப அவர்களுக்கு கிங் இருந்தாரா, ஒரு கிங் இருந்தார். So now you can ask, did they have a king? They did have a king. ஓகே, அப்ப அது என்ன அப்படின்னா பர்மிசிவ் வில். So it is God's permissive will. பர்மிசிவ் வில்லே வாழ முடியுமான்னு கேட்டா, எவ்வளவு செஞ்சுரிஸ் எத்தனை செஞ்சுரிஸா கிங்லே போய் எல்லாம் கிங்ஸ் லைஃப்லயே போனாங்க பாரு. Can you live forever in God's permissive will? Yes. Kings after kings reigned and they lived long. அது காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில்லே கிடையாது. But that was not God's perfect will. சோ இதுல இருந்து நமக்கு ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். From this we can learn a lesson. என்னை குறித்து உங்களை குறித்து காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில் ஒன்னு இருக்கும். For you and I, God has a perfect will for us. அந்த பெர்ஃபெக்ட் வில் அறிந்து கொள்றதுக்கு நம்முடைய மைண்ட் ரெனியூவல் ஆகணும். But our mind needs to be renewed to find out what God's perfect will for me is. நம்முடைய மைண்ட் ரெனியூவல் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்மள சூழ்ந்து இருக்கிற உலகத்துக்கு we are conformed to this world. But the reason why we are not renewed like that is because we are conformed to the world around us. எங்களை சூழ்ந்து இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் கிங் உண்டு. சோ எங்களுக்கும் ராஜாவை ஏற்படுத்தும். The nations around us have a king, so make a king for us. அப்ப எவ்வளவா இந்த உலகத்தை நான் பார்க்க கூடாது. So how much we should not look at the world. அதான் பால் சொல்றார், don't be conformed to this world அப்படிங்கறார். That's why Paul says, do not be conformed to this world. Our mind renewal ஆகணும். But your mind should be renewed. அப்பதான் காட்ஸோட பெர்ஃபெக்ட் will நான் கண்டுபிடிக்க முடியும். That's when I can discover what God's perfect will for me is. ஓகே, சில சமயங்கள்ல பெர்மிசிவ் will வாழ்றதுனால நமக்கு என்ன ஆகும்னா, we have to reap the consequences also. We have to reap the consequences of living under God's permissive will. நாம் சில ஒரு ரெண்டு வருஷம் நான் காண்பிக்கிறேன். I would like to show you 2 verses. Book of Hosea. The book of Hosea. Chapter 13. Chapter 13. Verse 10 and 11. Hosea chapter 13 verse 10 and 11. இஸ்ரேலைட்ஸுக்கு ஹோசியா தீர்க்கதரிசி மூலமாய் இந்த மேட்டரை, இந்த இவர்கள் ராஜாவை கேட்ட அந்த காரியத்தை குறித்து ஹோசியா ப்ராஃபெட் மூலமாய் தேவன் ரிவீல் பண்ணி காண்பிக்கிறார் பாருங்க. The Lord through Hosea the prophet, he reveals to them this matter that the people asked for a king. Chapter 13 verse 10 and 11. Hosea chapter 13 verses 10 and 11. Where now is your king, that he may save you in all your cities, and your judges of whom you requested, give me a king and princes. I gave you a king in my anger and took him away. ஆண்டவர் எப்படி கொடுத்தார் பாருங்க. See how God gave the king. Verse 11ல நீ ராஜா வேணும்னு கேட்ட, you asked for a king. எங்க மேன் உங்க ராஜா? Where is your king? இப்ப எங்க? Verse 10 he asked, where is your king? என் கிங் வேணும்னு சொன்னல. You kept asking, we want a king, we want a king. எங்க உங்க ஜட்ஜ்? எங்க உங்களுடைய கிங்? Where is now your king and your judge? உங்களுடைய கிங் உன்னை ரட்சித்தானா? Has your king saved you? கிங் கேட்டியா நீனு? You asked for a king, right? நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா உனக்கு ராஜாவை? Do you know how I gave you your king? கோபத்துல உனக்கு கொடுத்தேன். In my anger I gave you a king. என்னுடைய துக்கத்துல நான் கொடுத்தேன் உனக்கு நான். In my grief I gave you a king. அருமையானவர்களே, beloved, ஒருபோது தேவனிடத்திலிருந்து நாம் துக்கப்படுத்தி விசனப்படுத்தி கோபத்தோட ஒரு காரியத்தை வாங்கிட கூடாது. We should never get something from God by grieving him, hurting him and displeasing him. கொடுப்பார், என்ன கேட்டா கொடுத்துருவார். Will the Lord give? He will give. ஓகே, உனக்கு பெர்ஃபெக்ட் வில்ல வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, பெர்மிசிவ் வில்ல வாழணும்னு நினைக்கிற, ஓகே ஹேவ் இட் அப்படின்றார். So you don't want to live under my perfect will, you want my permissive will, have it. அது உன்னை ரட்சிக்காது. It will not save you. அது உன்னை ரட்சிக்காது. It will not save you. இந்த வெர்ஸை ஞாபகம் வச்சுக்கோ.
Remember this verse as well. ஆண்டவர் எவ்வளோ வருஷங்கள் கழிச்சு ஹோசியா மூலமா இஸ்ரேலைட்ஸ அவர் சார்ஜ் பண்ணார். After many years, through Hosea, the Lord has his charge against them. உன்னுடைய கிங் எங்கன்னு கேட்டார். Where is now your king? என்னுடைய ஆங்கர்ல நான் உனக்கு ராஜாவை கொடுத்தேன். In my anger, I gave you a king. One more verse. One more verse. Psalm 106. Psalm 106. Verse 15 ல வாசிக்கிறோம். We read in verse 15. Psalm 106, verse 15. So he gave them their request, but sent a wasting disease among them. போச்சுரா. இதான் பிரச்சனை. This is the problem. Leanness in the soul. Leanness in the soul. அந்த டிசீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Verse 15 ல வாசிக்கிறோம். கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். He gave them what they requested. ஏன்னா verse 14 ல அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள் வாசிக்கிறோம். We read in verse 14, they craved intensely. They lusted, we could say. தேவனை பரீட்சை பார்த்தார்கள். They tested God. கேட்டா என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா கொடுத்துறாரு. When they ask, the Lord gives. எடுத்தோன்னே கொடுக்கறது இல்ல. Right at the start, the Lord doesn't give. வெயிட் பண்ணி பார்க்கறார். The Lord waits. என்ன கவனிக்கிறீங்களா? Are you listening to me? நாகிங் மாதிரி நைன்னு குடுன்னு கேட்டா ஓகே வச்சுக்கன்னு சொல்றாரு. If they go on nagging, give me, the Lord gives. ஓகே, இச்சித்ததை கொடுத்தார். What they lusted after, craved, the Lord gives. அதோட சேர்த்து என்ன கூட வந்துரும் அப்படின்னா leanness in the soul. Along with what you get, what you also get is leanness in the soul. அப்படின்னா என்ன அர்த்தம்? What does that mean? என்ன ஏன்டா நான் கேட்டேன்? Why did I even ask? ஏன் இதை வாங்கினேன்? Why did I receive this? ஏன் இந்த மாதிரி எனக்கு ஆகணும்? Why should it become like this to me? நான் அதை செஞ்சே இருக்க கூடாது. I should not have done it this way. ஆண்டவர்ட்ட கேட்டே இருந்திருக்க கூடாது. I should have never asked the Lord. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அது மாதிரி பீப்புளை நான் நிறைய பார்த்திருக்கேன். என் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கேன். Not a few. I've seen many people in my life, and I've seen that in me as well. Yes. கேட்டதை கொடுப்பாரான்னு கேட்டா கேட்டதை கொடுத்துருவார். Will the Lord give what I ask? He will give. ஆனால் அதோட சேர்த்து இன்னொன்னு சேர்த்து அனுப்பிச்சிடுவார். But along with it, the Lord will add something else. கோபத்துல கொடுப்பார், விசனத்தோடு கொடுப்பார். With anger, with grief, he will give. அதோட சேர்த்து ஒரு leanness இந்த சோலையும் சேர்த்து அனுப்பிச்சிடுவார். But along with it, he also will send leanness in their soul. அருமையானவர்களே, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக நமக்கு ஒரு வார்னிங்காக நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. Beloved, prophetically and with wisdom, it's been written for us as a warning. பழைய உடன்படிக்கையில வாழ்ந்த காரியங்கள் திருஷ்டாந்தமாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. All that happened in the old covenant has been recorded prophetically for our warning. ஓகே, அப்ப பெர்ஃபெக்ட் வில்ல நாம் வாழணும். பெர்மிசிவ் வில்ல நாம் வாழ்ந்துட கூடாது. So we should live under God's perfect will, not under his permissive will. ஓகே, ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் காண்பிக்கிறேன். I would like to show you some examples. ஒரு சில பைபிள்ல உள்ள சில கேரக்டர்ஸ்லாம். Some characters from the Bible. ஜெனிசிஸ் சாப்டர் 19ல வாசிக்கிறோம். We read in Genesis chapter 19. இங்கே காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் என்ன, காட்ஸ் பெர்மிசிவ் வில் என்னங்கிறது. Here too we can see what's God's perfect will and what God's permissive will. Genesis chapter 19. Genesis chapter 19. Okay, நமக்கு எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் எல்லாம், இந்த பேசேஜ் எல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். This is a very familiar passage to all of us. லோத்துனுடைய வீட்டுக்கு ரெண்டு தேவதூதர்கள் வந்தாங்க. Two angels came to Lot's house. ஈவினிங் போல வந்தாங்க, நைட் ஸ்டே பண்ணாங்க. They came about in the evening and they stayed overnight. நைட்டே சொல்லிட்டாங்க. That night they told. பொழுது விளக்கு விடிய காலை விளக்கு வெளிச்சம் வருவதற்கு முன்னதாகவே நீங்க கிளம்பிட்டாரு. The angel said, before the light is switched on in the morning, you should leave. ஆனால் தாமதித்து கொண்டிருந்தான் வாசிக்கிறோம். But we write that he was delaying. verse 16ல வாசிக்கிறோம். Verse 16. அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு வாசிக்கிறோம். It says but he hesitated. என்ன துக்கமான வசனம் பாருங்க. What a sad verse that is. பொழுது விடிஞ்சா கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த சிட்டி மேல என்ன வர போகுதுன்னா ஃபயர் அண்ட் கந்தகம் வந்து இறங்க போகுது. When it dawns, it's going to rain over that city. அந்த சிட்டி மேல ஒரு ஜட்ஜ்மென்ட் வர போகுது. A judgment is going to rain down. எவ்வளவு பயந்து நடுங்கி இருக்கணும். How much they should have feared. அவன் தாமதித்து கொண்டிருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். He was hesitating, delaying, we read. ஓகே, தூதர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா அவனை வெளியில கொண்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்துக்கு வெளியில கொண்டு போயிட்டாங்க. So the angels take him out of the city. அவனுடைய மனைவி, அவனுடைய ரெண்டு குமார்த்திகளை எல்லாம் கையை பிடிச்சு வெளியில கொண்டு போயிட்டாங்க. His wife and his two daughters, they take by hand and take them out of the city. See verse 17 பாருங்க. Verse 17, 18, 19 verse கொஞ்சம் இந்த பேசேஜ் கொஞ்சம்
எல்லாரும் நம்முடைய சொந்த கண்களால் இந்த வசனங்களை கொஞ்சம் பார்ப்போம். Verses 17 to 19, with your own eyes, please read these verses. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I would like to point out something very important here. அந்த ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. They said, you proceed and run out so that you will save your life. Do not look back. இந்த சம பூமியில் எங்கும் நில்லாதே. And do not stand or pause anywhere in this level land. அந்த பிளேன்ல நிக்காத. Don't stop anywhere in this plain. மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கிறார். Go up to the mountains. That is God's perfect will. That is God's perfect will. அப்படியே கொஞ்சம் அந்த சினாரியோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். Just use your imagination and see how this situation was. இந்த சிட்டி தான் வச்சுங்க. Imagine this is the city. இவங்க தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது தூதர்கள் கொண்டு போயிட்டாங்க வெளியில. So they're hesitating. The angels take them by hand and take them out of the city. ஓகே, பின்னால திரும்பி பார்க்க கூடாது. You should not look back. ஓகே, மலைக்கு ஓடி போங்கறார். Escape to the mountains. அது God's wisdom அது. That's God's wisdom. அது क्वेश्चன் எல்லாம் பண்ண கூடாது அது. You should not be sitting and questioning it. மலைக்கு ஓடி போனா ஓடி போணும் அவ்வளவுதான். If the Lord says escape to the mountains, you run and escape to the mountains. ரீசனிங் எல்லாம் பயன்படுத்த கூடாது. Don't use your reasoning. Verse 18ல Verse 18. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னா, "Oh no Lord, don't force me" அப்படினு சொல்லுது. It says, "Oh, not so Lord, do not force me. Don't compel me." Lord, don't compel me." லோத் சொல்ற வார்த்தையை பாருங்க. Look at the words that Lord uses. மலைக்கு ஓடிப்போ அப்படினு சொல்றார். The Lord says escape to the mountains. NASB எப்படி இருக்கு? NASB, escape to the mount. Verse 18. Verse 18, it says, "Oh, no lords." In verse 19, "Oh no, my lords." Huh. KJV, it says, "Oh, not so, my Lord." ஒரு சில வெர்ஷன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, "Don't force me." Some versions it says, "Lord, don't force me." உன்னுடைய ஜீவன் தப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் சொல்றார், "Don't force me, don't compel me" அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு கால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, The Lord, நீ பிளைன்ல தான் போகணும்னு நினைக்கிறியா? மலை ஏற மாட்டேன்னு சொல்ற, பிளைன்ல தான் போறியா? போ. the Lord is trying to save your life. And the Lord says, escape to the mountains. But you say, "Lord, don't force me." And you want to remain in the plains. The Lord won't compel you. லாட்னுடைய ஒரே ப்ராப்ளம் என்னன்னா, அவனுடைய ஆதியிலிருந்து அவனுடைய யங்கர் டேஸ்ல இருந்து அவனுடைய கடைசி வரைக்கும் என்னன்னா பிளேன்லயே வாழ்ந்தான். This was Lot's problem all his life. From his younger days to the latter days, he always wanted to live in the plains. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல கம்ஃபர்டபிள் லக்ஸரி லைஃப் ஆல். Means he wanted to live a comfortable, luxurious life. மலைக்கெல்லாம் ஏற முடியாது என்னால. I can't go up on all this mountain. அதெல்லாம் முடியாது. I can't be climbing the நான் mountain. பிளைன் லைஃப்லயே வாழ்றேன். I will go along this plain life. இவர்கள் எல்லாம் தேவ சித்தத்துக்கு எகென்ஸ்ட் ஆனவர். These people are against God's will. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்டிஸ் அப்படின்ட்டு வந்து நிக்கும் பொழுது இப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என்னன்னா என்னாலலாம் முடியாது அப்படிமோ. So when you come to a crisis situation into your life, you'll turn around and say to the Lord, "Lord, I can't do all this." என்ன கம்பல் பண்ணாதீங்க. Lord, don't compel me. என்னால வர முடியாது. I cannot come. என்னால ஓடி போக முடியாது. I cannot go up running. நான் இந்த சோவார், இந்த சின்ன ஊர் இங்க இருக்கு, நான் இப்படி பிளைன்ல நடந்து இப்படியே போய்க்கிறேன். Lord, I'll just go to the small city here at this plain. I will remain here. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். I would like to explain to you something. இது என்னுடைய வியூ, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய இமேஜினேஷன். அது This is my personal perspective, my own imagination. தேவனுடைய ஞானம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, What was God's wisdom? நீங்க பின்னா திரும்பி பார்க்காம இருக்கிறதுக்காக மலைக்கு ஏற சொன்னார். He asked you to climb up the mountain so that you will not turn and look back. மலைக்கு ஏறுறதுன்னா அந்த மலை எப்படி இருக்குன்னா, இது மாதிரிலாம் இந்த ஊட்டி, கொடைக்கானல் இது மாதிரிலாம் ஒரு நல்ல ரோடெல்லாம் கிடையாது. அதெல்லாம் It won't be like a lovely hill station where there'll be lovely roads to climb with your cars. எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு கரடு முரடா செடி, கரடு முரடான மலைகள் எல்லாம் இருக்கும் அதுல. It's a rugged, rocky mountain which is quite rough to climb. இப்ப அதை பிடிச்சிட்டு உங்க மலை ஏறணும். இப்ப அப்படி You have to have your grasp here and there, and very carefully you have to climb. அப்ப கவனம் எதுல இருக்கு அப்படின்னா அதுல இருக்கு.
which means all your concentration will be on how am I climbing safely. அத மாதிரி ஏறிட்டு இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாதுன்னா பின்னால திரும்பி பார்க்க முடியாது. And when you're trying to safely climb, you won't have time to look back. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மலையில ஏறி இந்த ட்ரெக்கிங் போறவங்களுக்கு எல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும். So those of you who go trekking, you will know. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா போக வேண்டியதா இருக்கும். You have to be very careful. இல்லன்னா சரிக்கு விழுந்துருவோம். If not, you will slip and fall. அப்ப நாம் கவனமாய் முன்னால இருக்கிற சட்சத்துல பின்னால திரும்பி பார்க்கிறதுக்கு நம்ம நேரம் கிடையாது. So when we are trying to carefully, safely climb up, you won't have time to look back. எப்ப திரும்பி பார்க்க முடியும் அப்படின்னா, When will you have time to look back? நல்ல இத மாதிரி வீதி இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ல போறப்ப நல்ல பிளைன்ல போயிட்டு இருக்கிற வேணும்னா திரும்பி பார்க்கலாம். See, when you're walking down this plain street, there you'll have time to turn and look back. ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா காரியங்களை சொன்னார். மலை ஏறி போனா போயிட வேண்டியதானே. See how God had a perfect plan. When he says go up the mountain, they should have gone up the mountain. அதாவது இதுக்கு என்ன ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கிறது? How can we draw a spiritual meaning from this? எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சஃபரிங்ஸ் இருக்கோ, டாய்ல்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் சஃபரிங்ஸ் இருக்கோ, Wherever in our life there's toils, hardships, and sufferings, அங்கெல்லாம் நாம் தேவனை தான் பார்க்கணும்னு நினைப்போம். தேவனை பற்றிக்கொள்ளணும்னு நினைப்போம் நம்ம. in those situations, we will only want to see the Lord. We will only want to hold on to him. எப்பெல்லாம் பிளைன்ல போறோமோ, Whenever we are journeying in the plains, ஓகே உலகத்தை தான் திரும்பி பார்ப்போம். we will want to turn back and check how the world is. என்னுடைய எஸ்டேட், என்னுடைய வீடு, நான் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எல்லாம் பேக்ல தான் இருக்கும். அது My estate, my house, my savings, all that is behind me. ஃப்ரீயா இருக்கும்ல. Because see, I'm free. ஒரு கஷ்டம் இல்ல, ஒரு நஷ்டம் இல்ல, ஒரு துன்பம் இல்ல, பாடு இல்ல, ஒண்ணும் இல்ல. I'm carefree. There is no trouble. There is no issue. There's no worry. சோ மலைக்கு ஏறி போ அப்படின்னு சொன்னார். That's why the Lord said, go up the mountain. அவன் ஒரே வார்த்தை சொல்றான், டோன்ட் கம்பல் மீன்டா. He just said one word to the Lord, do not compel me, Lord. ஓகே வச்சுக்க மேன், பெர்மிசிவ் வில். ஓகே The Lord said, man, okay, have my permissive will. Keep. பிளைன்ல தான் போவியா, பிளைன்ல போ. You want to go only in the plains? Go in the plains. சோவாருக்கு தான் போவியா, சோவாருக்கு போ. If you want to go to Sowar, go to Sowar. என்ன நடந்துச்சு? What happened? கேட்டதை கொடுத்தார். The Lord gave what they nagged and asked him. அவ்வளவுதான். ரிக்வெஸ்ட் கொடுத்த, கிராண்டட், அவ்வளவுதான். Whatever they requested, the Lord granted. என்னாச்சு? What happened? Verse 26ல வாசிக்கிறோம். Verse 26 we read. அவன் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். His wife looked behind and became a pillar of salt. அது யாருடைய பொறுப்பு? அது Whose responsibility was that? ஹஸ்பண்ட்ஸுடைய பிரச்சனை. It was the problem for the husband to deal with. கர்த்தர் சொன்ன மாதிரி இவர்கள் மலையேறி இருக்கணும். They should have obeyed the Lord and climbed up the mountain. அங்க பின்னிட்டு பார்க்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. They would not have had any chance to turn and look back. இப்ப உப்பு தூணானாள். She became a pillar of salt. மனைவியை இழந்தார். He lost his wife. மனைவி இல்லாததுனால அடுத்த 2 பிள்ளைகளும் தகப்பனோடு கூட தங்களை டிஃபைல் பண்ணி கொண்டார்கள். And because there was no mother, the 2 daughters, they defiled themselves with the father. என்னென்னலாம் காரியங்கள் அடுத்து நடக்குது பாருங்க. See what all things happen as a consequence, one after another. சோ நாம் இப்படிப்பட்ட லெசன்ஸ்ல நாம் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்றோம். We learn some of these difficult lessons through these situations. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதோட போயிடணும், அவ்வளவுதான். If the Lord commands one thing, we should go with it. மலைக்கு போ அப்படின்னா மலைக்கு ஏறிடணும். The Lord says, escape to the mountains, you escape to the mountain. நான் பிளைன்ல தான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. You should not say, Lord, I will remain in the plain. நான் பிளைன்ல தான் இருப்பேன் அப்படின்னா ஆண்டவர் விட்டுருவார். If you say, Lord, I will remain in the plain, the Lord will leave you in the plain. Okay, one more example. Another example. Numbers chapter 32. Numbers chapter 32. Numbers chapter 32. Numbers chapter 32. இப்ப ஹோல் இஸ்ரேலைட்ஸ்னுடைய எல்லாம் எங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஜோர்டான் பார்டர்ட்ட வந்துட்டாங்க. All of the Israelites came to the border of Jordan. ஜோர்டானை இப்ப கிராஸ் பண்ணாங்கன்னா ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு போயிடலாம். If they cross Jordan, they can come to the promised land. கிட்டத்தட்ட அவருடைய ஜர்னி 40 years ஜர்னி முடிய போகுது ஜோர்டானோட. Their 40 years of journey is going to conclude at Jordan. Okay. மோசேயும் மரிக்க போறார். And Moses is going to die as well. இப்ப அடுத்த லீடர்ஷிப் ஜாஷுவாக்கு போகுது. The leadership is going to be handed over to Joshua. Okay, இன்னும் மோசஸ் இருக்கார். Moses is still around. Okay, ஜோர்டான்ட்ட வந்து நிக்கறாங்க எல்லாம். They come and stand at Jordan. Okay, என்னென்ன ட்ரைப்ஸ் பாருங்க. ரூபன், tribe of Reuben, tribe of Gath, அப்புறம் half tribe of Manasseh. அவங்க 3 பேரும் யார்ட்ட வராங்கன்னா மோசஸ்ட்ட வராங்க. The tribe of Reuben, the tribe of Gad, and half the tribe of Manasseh, they all come to who? To Moses. அவங்களுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்தது பாருங்க. They had lots of cattle, sheep and cows. என்ன ஆச்சரியம் பாருங்களேன்.
என்ன ஆச்சரியம்னா 40 வருஷமா இந்த வனாந்தரத்துல இந்த ஆடு மாடுகளை நேர்த்தியா கொண்டு போயிட்டானுங்க பாருங்க. See, 40 years, see this amazing thing. All these cattle, they safely took them through the wilderness for these years. அப்ப உண்மையிலே பெரிய ஆட்கள் தான் அவங்க. So they're big people, truly, they're smart people. 40 இயர்ஸ் வில்டர்னஸ்ல அவ்வளவு இதுல அது அப்படியே அந்த கேட்டில்ஸ் எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய டேலண்டட் ஃபெலஸ் தான். They're talented, smart people that they, for 40 years, preserved all their cattle quite safely. இப்ப வந்து வந்து சேர்ந்துட்டாங்க. Now they've reached the banks of Jordan. இப்ப ஜோர்டானுக்கு இந்த பக்கம் இருக்கிறது கிளையாத். Gilead is on this side of Jordan. ஓகே, அதுவும் இஸ்ரேலுடைய ப்ராமிஸ் லேண்டினுடைய காணியாட்சிக்கு உட்பட்டது தான் அதுவும். So that also is within the boundary of the promised land. ஆனா எங்க இருக்கு அப்படின்னா ஜோர்டானுக்கு ஈஸ்ட்ல இருக்கு. But it's on the east of Jordan. கிளையாத் Gilead. ப்ராமிஸ் லேண்டினுடைய பகுதி தான் அது. It's part of the promised land. இவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா What they decided, ரூபன் தான் அதுக்கு ரூட் காசே. the root cause was Reuben. அவனுக்கு ரூபனுக்கு தெரியும். Reuben knows ரூபன் என்ன நினைச்சிருந்திருப்பான் அப்படின்னா, what Reuben was thinking. நான் எங்க அப்பாவுடைய மஞ்சத்துல ஏறி நான் டிஃபைல் பண்ணேன். I went upon my dad's tent and I defiled. ஏன்னா இவனுடைய ஃபாதர், Father, அவனுடைய ஃபோர் ஃபாதர் என்ன அப்படின்னா ரூபனுடைய சிந்தை எப்படி, he was thinking of the forefather. Reuben's thought was like this. எங்க ஃபோர் ஃபாதர் எங்களுடைய டேடிக்கு ஒரு கர்ஸ் ஒண்ணு உண்டு. See, there's a curse from a forefather upon my dad. இனிமே நான் போய் என்ன செய்ய முடியாது அப்படின்னா எங்களுக்கு எங்க சீட்டு விழுவுன்னு தெரியாது. See, now we won't know where we will get our lot, our seat, what seat we'll get, we don't know. ஓகே, அதே போலதான் காத்துக்கும். That's the same situation with Gad. நமக்கு எங்க சீட்டு விழுவுன்னு தெரியாது. He doesn't know what lot he will get. ஜாஷுவா பிரிச்சு கொடுக்கறப்ப எங்க பிரிச்சு கொடுப்பாருன்னு நமக்கு தெரியாது. When Joshua divides the land, they don't know what part they will get. ஓகே, முடிவு பண்ணிட்டாங்க. So they decided, both of them. இந்த ஆடு மாடுகளுக்கு ஏற்ற இடம் இந்த யோர்தானுடைய இந்த கரை நமக்கு ஏற்ற இடம். So the best place for all these cattle to thrive is on this side of River Jordan. ஓகே, நாம இதை சூஸ் பண்ணிக்குவோம். So we will choose this side. அது என்ன அப்படின்னா அது பார்டர். அது இஸ்ரேல் ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு அது பார்டர். அது So the location is the border of the promised land. நாங்க பார்டர்லயே இருந்துறோம் நாங்க. But they decided we'll remain in the border. எங்களுக்கு எது வசதியா இருக்கு அப்படின்னா இந்த நீர்வளம் உள்ளதா இருக்கு, எங்களுடைய கேட்டிலுக்குலாம் ரொம்ப ஏற்ற இடமா இருக்கு, எங்களுக்கு பிசினஸ்க்கு நல்லா இருக்கும், எங்களுடைய மணி மேக்கிங்க்கு நல்லா இருக்கும், எங்களுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும், அதனால நாங்க இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. So they thought, see, this is the best place for us because we have running water, for our business, for our profiteering and all our dealings. This is the best place possible. நான் ஒரு நிமிஷம் நான் வருவோம். Again, we'll come back to this page. We'll come back to this passage. Deuteronomy chapter 33. Chapter 33, verse 21. verse 21. வாசிங்க. Deuteronomy chapter 33, verse 21. Then he provided the first part for himself, and there the ruler's portion was reserved. And he came with the leaders of the people. He executed the justice of the Lord. அதுல நான் வாசிக்கிறோம் 21ல காத் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான் அப்படின்னு. We read here in the first phrase of verse 21, Gad, he chose for himself the first part. பாருங்களேன், தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். He chose for himself the first part. அதான் காத். That's Gad. இது நல்லா இருக்கு. நம்ம பிசினஸ்க்கு ஏற்ற இடம். This is good. It's perfect for our business. நம்ம இன்னமே போய் ஜோர்டானை கடந்து போய் ஃபைட் பண்ணி நமக்கு ஒரு ப்ராமிஸ் லேண்ட்ல எங்க நமக்கு சீட்டு விழுவுன்னு தெரியாது. பேசாம நமக்கு தெரிஞ்சதுதான் பெஸ்ட், தக்க வச்சுக்கோ அப்படின்ட்டு. See, where are we now going to cross this Jordan, go to the other side, fight everybody, and then we don't know how the land will be divided. We don't know what we'll end up with. This is perfect place for us. We'll remain here. தானாவே சூஸ் பண்ணிக்கிறது. They themselves went ahead and chose. அருமையான உள்ள தேவ பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு சித்தமானது நம்முடைய மடியில போடப்படணும். For people of God, God's will be thrown upon their laps. One mark of the man of God. That's a mark of the man of God. நான் சூஸ் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. Lord, I will not choose. நான் சூஸ் பண்ணா தப்பா போயிடுவேன். Lord, if I choose, it'll go wrong. என் மடியில போடப்படணும். Lord, it should
fall on my lap. அதான் ஒன் மார்க். That's a mark. அப்ரஹாம்கிட்ட இருந்து கற்றுக்கொள்றோம். We can learn that from Abraham. லோத், நீ ரைட்னா நான் லெஃப்ட். Lord, if you go right, I will go left. நீ லெஃப்ட்னா நான் ரைட். If you go left, I will go right. நீ சூஸ் பண்ணு. Lord, you choose. எது ரிமைனிங் உள்ளதோ அதை நான் காட்ஸ் will எடுத்துக்குவேன். Whatever is remaining, I will take that as God's will. அதான் ஒரு மேன் ஆஃப் காட் உடைய மார்க். அதான் That's a mark of a man of God. நான் சூஸ் பண்ண மாட்டேன். நான் சூஸ் பண்ண தப்பா போயிடுவேன். I won't choose. If I choose, I'll go wrong. Praise the Lord. Praise the Lord. இந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். We should have that mentality. ஆனால் இவன் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, இந்த காத் என்ன தனக்கு முதன்மையான இடத்தை தெரிந்து கொண்டார். But we read about God that he chose the first part for himself. ரூபனும் தெரிந்து கொண்டார். Reuben did the same. அதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆஃப் ட்ரைப் மனாசேவும் அது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்க. The half tribe of Manasseh was also influenced by that. ஓகே, இந்த 2.5 கோத்திரத்தார் கிலெயாத் தேசத்தை தெரிந்து கொண்டார்கள். So these 2.5 tribes, they chose the portion of Gilead. ஓகே, மோசஸ்ட்ட போய் பேசுறாங்க. இப்ப They go up to Moses and speak. ஓகே, காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் என்ன அப்படின்னா, What was God's perfect will? ஜோர்டானை கிராஸ் பண்ணி ப்ராமிஸ்ட் லேண்ட் போகணும். To cross river Jordan and reach the promised land. தேவன் அவர்களுக்கு எங்க வச்சிருக்காரோ அதுதான் அது. Wherever God has allotted for them, they will get it. இப்ப எது பர்மிசிவ் வில் அப்படின்னா, எங்களுக்கு இது கண்ணுக்கு பிரியமா இருக்குது. But God's permissive will was, for our eyes, this is pleasing. இது எங்களுடைய பிசினஸ்க்கு நல்லா இருக்கு. This will profit our business. எங்களுடைய ஆடு மாடுக்கு நல்லா இருக்கு. It's good for our cattle. எங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு நல்லா இருக்குது. It is reserved for the future of our children. இதனால நாங்க பார்டர்லயே இருந்துறோம். So we will remain in the border. எங்களுக்கு பெரிய பிசினஸ்லாம் இருக்கு. எங்களுக்கு We have huge business. எங்களுடைய பிசினஸ்லாம் விட்டுட்டு வர முடியாது. We can't leave our business and come to you. இவ்வளோ ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க ஜோர்டான்ல கடந்து போக முடியாது. We can't take all these sheep and cattle and cross this river Jordan. அப்ப ப்ராஸ்பெரிட்டி எவ்வளவு பெரிய டேஞ்சர் பாத்தீங்களா? Imagine what bigger danger prosperity is. ப்ராஸ்பெரிட்டி ஒரு எப்பொழுதுமே டேஞ்சர் தான். Prosperity is always a danger. தோ அதுக்கு நாம் இந்த 2.5 கோத்திரத்தாரை நான் வாசிக்கிறோம். And the example is these 2.5 tribes. அவங்க சொல்றாங்க, போய் மோசஸ்ட்ட போய் கேக்குற. They go and ask Moses. Verse 16ல வாசிக்கிறோம். Verse 16 we see. Chapter 32 verse 16. Chapter 32 verse 16. They made him jealous. 32:16. 32:16. Numbers 32. Numbers 32:16. Numbers 32:16. Then they came near to him and said, "We will build here sheepfolds for our livestock and cities for our little ones." மறுபடியும் வாசிப்போம். Then they came near to him and said, "We will build here sheepfolds for our livestock and cities for our little ones." பாருங்களேன், அதுலயும் எது ஆர்டர் எங்க போயிடுச்சுன்னா, ஆடு மாடு தான் நம்பர் 1, பிள்ளைங்க கூட ரெண்டாவதா போயிடுச்சு பாருங்க. If you look at the order, the cattle come first, the children come second. இந்த ஆர்டர் நாம என்ன சொல்றது? என்ன கவனிக்கிறீங்களா? இந்த ஆர்டரை, இந்த ஆர்டர் தலையில தான் அடிச்சுக்கணும். இந்த ஆர்டரை What shall we say about this order? Look at me. You just have to hit your head. என்னுடைய பிசினஸ் ஃபர்ஸ்ட், My business comes first. என்னுடைய பிள்ளைகள் அடுத்து, My children come later. ஆடு மாடுகளுக்கு நாங்கள் தொழுவங்களை நாங்கள் கட்டணும். So we will make sheepfolds for our cattle. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பட்டணங்களை இங்க கட்டுவோம். And then we will build cities for our children. Verse 24ல மோசஸ் ஆர்டர் சேஞ்ச் பண்றாரு. Verse 24, see that Moses changes the order. Okay, 24 வர்றதுக்கு முன்னால மோசஸ் அதனுடைய காரியங்களை சொல்றார். Before we come to verse 24, Moses is saying certain things. Okay, கர்த்தருக்கு துக்கமா இருந்திருக்கும், மோசஸ்க்கும் துக்கமா இருந்திருக்கும். The Lord was grieved. Moses also would have been grieved. Okay, அந்த சாப்டர் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. You can go and read this chapter fully. Okay, பர்மிசிவில் அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா, ஓகே வச்சுங்க. In God's permissive will, the Lord will say, okay, keep it. Okay, நீங்க ப்ராமிஸ்ட் லேண்டுக்கு வர விரும்பல. So you don't desire to come into the promised land. இதுவும் காணியாட்சி தான் சொல்றீங்க. So you say this is also a part of the land. Okay, இருந்துங்க. Be there. ஆனால் எப்பெல்லாம் உன்னுடைய சகோதரர்களுக்கு பிரச்சனையோ அப்பெல்லாம் நீங்க வரணும் அப்படின்னாங்க. But whenever your brothers have a problem, you need to come. ஏன்னா இந்த ரிவருக்கு இந்த பக்கம் நீங்க இருக்கீங்க. Because you're on the other side of the river. அந்த சைடுல அவருடைய ரிமைனிங் உள்ளதான ட்ரைப்ஸ் அங்க இருக்காங்க. The other tribes are on the opposite side of the river. 9.5-10 tribes அங்க இருக்கு. 9.5/10 tribes are on the other side. நிறைய போராட்டங்கள் உண்டு. They will have a lot of struggles. நீங்க அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். During times of conflict, you need to come across and help. பின் நாட்கள்ல நான் வாசிக்கிறோம். We read later on in the later days. அவங்க வந்தாங்களான்னு கேட்டா வரல. Did they come? No, they didn't. முதல்ல ஆரம்பத்துல வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ற வரைக்கும் வந்தாங்க. In the initial days when they were settling down, they came.
ஆனால் பிறகு நாம் பின்னால வாசிக்கிறோம், But we read later on, ஜட்ஜஸ் புக்ல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், we read in the book of Judges, தெபோரா பாராக் ஃபைட் எல்லாம் நடக்குது. Deborah, Barak fight and all was happening. இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா கிளையாத் மனுஷர் எங்க இருந்துட்டாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். We read where the Gileadites were. அவரெல்லாம் அக்கறையிலே இருந்து விட்டார்கள். They were still on the other side of the தன்னுடைய Jordan. சகோதரனுக்கு வந்து கை கொடுக்கல. They did not come and give a hand to their brother. அவரெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. They were watching fun. அவ்வளவுதான், அப்படியே ஃபெலோஷிப் இல்லாமலே போயிடும். There won't be fellowship. பார்டர்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் ஃபெலோஷிப் இல்லாம தான் இருப்பாங்க. People who live at the border will not have fellowship. சகோதரர்களுக்கு கை கொடுக்க மாட்டாங்க. They will not come and give a hand to a brother. அவர்கள் கூட சேர்ந்து அவர்களுக்கு உதவியா இருக்க முடியாது. They will not come hand in hand and be of help. இதெல்லாம் அவர்களுக்கு தேவை, அதெல்லாம் முக்கியமாவே படல. Those things will not be important. அவர்களுக்கு எது முக்கியம்னா ஆடு மாடு தான், பிசினஸ் தான் அவர்களுக்கு முக்கியம். Their priority is their cattle and their business. மணி முக்கியம். Their money is important. பிசினஸ் முக்கியம். Business is priority. பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் முக்கியம். Children's future is priority. சர்ச், ப்ராமிஸ்ட் லேண்ட் அதெல்லாம் அவர்களுக்கு முக்கியம் கிடையாது. Church and promised land is not important. இதெல்லாம் பார்டர் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம். They are border Christians. ஈவன் நியூ கவெனன்ட்ல இது மாதிரி இருக்காங்களான்னு கேட்டா நியூ கவெனன்ட்ல இருக்காங்க. If you ask in the new covenant, such people are there. They are there in there. மணி மேக்கிங், மணி மைண்டட் பீப்புளா இருக்கிறவர்கள். There are people who are money minded. பிசினஸ் மைண்டட் பீப்புளா, Business minded people. சில்ட்ரன்ஸ்னுடைய வெல்ஃபேராவே வச்சிருக்கிறவர்கள். They always put the welfare of the children first. அவர்கள் ஜோர்டானை கடந்து போய் ப்ராமிஸ்ட் லேண்ட் இருக்க மாட்டாங்க. They will not cross river Jordan to enter the promised land. ஓகே, மோசஸ் அலோவ் பண்ணிட்டார். Moses allowed it. ஓகே, தேவனுடைய சித்தம் அதுதான். ஓகே, வச்சுக்க. That is God's will for you. Keep it. ஓகே, பர்மிசிவ் வாழ்ற மாதிரியா வாழ்ந்து. It's a permissive will. You want to remain there and live. அப்ப சொன்னார் 23 வசனத்துல, Verse 23 he said, நீ செய்யாமல் போனால் கர்த்தருக்கு நீ விரோதமா பாவம் செய்ய, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாத்துக்கிட்டார். he gives a warning, but if you will not do so, behold, you have sinned against the Lord, and be sure your sin will find you out. பாவம் இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். sin will find you outங்கிறது இந்த கான்டெக்ஸ்ட்ல இருக்கு. This is the context in which this phrase comes, your sin will find you out. அவர் எச்சரித்துட்டு விட்டுட்டார். He gave the warning and he left. ஓகே, permitted. Okay, it's permitted. அப்ப ஒரு ஆர்டர் மாத்துறாரு பாரு. Then notice that he changes the order. 24 Verse 24. Ah. Build yourself cities for your little ones, Ah. and sheepfolds for your sheep, Ah. and do what you have promised. ஆர்டர் மாத்துறாரு பாரு. He reversed the order. பிள்ளைகளுக்கு செய்யுங்க, ஆடு மாடை தூக்கி பேக்ல ரிவர்ஸ் பண்ணி வச்சார். He reversed the order, said, okay, first of all, build cities for your children, and then keep the sheep and cattle at the back. See the value system. Look at the value தேவன் எவ்வளவாய் வேல்யூ பண்றாரு பாருங்க. Look at the value system of God. ஓகே, சரி, வாழ்ந்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க, எல்லாம் ரைட், எல்லாம் செஞ்சாங்களா? So they lived, they did things right. என்ன நடந்துச்சு? What happened? Permissive வாழ்ந்தவங்க we have to reap the consequences. If we live under God's permissive will, we have to reap the consequences. Okay, First Chronicles chapter 5. First Chronicles chapter 5. First Chronicles chapter 5. First Chronicles chapter 5. Last verse வாசிங்க. Verse 26 ல வாசிங்க. We read the last verse, verse 26. Ah. First Chronicles chapter 5, verse 26. So the God of Israel stirred up the spirit of Pul, king of Assyria, even the spirit of Tilgath-Pilneser, king of Assyria, and he carried them away into exile, namely the Reubenites, the Gadites, and the half tribe of Manasseh, and brought them to Hala, Habor, Hara, and to the river of Gozan to this day. Syrian king வந்து இவங்களை எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக வரான். The Syrian king comes to capture them. பின் நாட்கள்ல இஸ்ரேலைட்ஸ் கேப்சர் பண்றதுக்கு முன்னதாகவே ஃபர்ஸ்ட் யார் கேப்சர் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா இந்த 2.5 tribes தான் கேப்சர் பண்ணப்பட்டாங்க. When the Syrian king came to capture, before he captured the Israelites, the first people to be captured was this 2.5 tribe. யாருன்னா இந்த கிளையாத் மனுஷர், ரூபன், காத், மனாசே பாதி கோத்திரத்தார். People living in Gilead, Reubenites, the Gadites, and the half tribe of Manasseh. அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போனான்னு வாசிக்கிறோம். He took them captive, we read. அருமையானவர்களே, நாம் Beloved, பார்டர்ல இருக்கும் பொழுது when we choose to live in the border, நாம் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, சர்ச் இருக்குன்னா we should be how we should live. If the church is there, சர்ச்னாவே ஒரு சர்ச் அப்படின்னா அதுல ஒரு 3 சர்க்கிள் இருக்கும். அதுல if you say the church, then there'll be 3 circles around it. ஒரு அவுட்டர் சர்க்கிள், There's an outer circle, அவங்க எல்லாம் விசிட்டர்ஸ். they're visitors. அதுக்கப்புறம் உள்ளார மிடில் சர்க்கிள் ஒன்னு இருக்கும். Then there is a further middle circle, அது பிலீவர்ஸ். that's believers. இன்னொரு சர்க்கிளுக்கு உள்ளார
Then there's a further circle, inner circle. அந்த பிலீவர்ஸ்னா born again people. When I say believers, they're born again people. வெளியில உள்ளவங்க visitors. The outer circle are visitors. அவங்க born again ஆயிருக்க மாட்டாங்க. They may not be born again. Okay. Middle circle, Middle circle, believers, born again believers இருப்பாங்க. there are born again believers in that circle. Babes இருக்கலாம். They could be babes. உள்ளார இன்னொரு சர்க்கிள் இருக்கு, உள்ளார ஒரு சர்க்கிள் இருக்கு. But more inner, there's another circle. அது ரொம்ப ஸ்மால் சர்க்கிள். It's a rather small circle. அது disciples. Those are disciples. அதுக்குள்ளார இன்னொரு கோர் ஒன்னு இருக்கு. And within that, there is yet another circle, a core. அவங்கள radicals. அவங்கள They are the radicals. They're radical. ஆண்டவர் சொன்னார்னா டை அப்படினா செத்துருவாங்க. If the Lord says die, they will die. Give up அப்படினா விட்டுருவாங்க. The Lord says give up, they'll give up. கோர்ல இருக்கிறவர். Those are the ones living in the core. Radical disciples. They are radical disciples. அப்ப ஒரு சர்ச் அப்படினா ஒரு சர்ச் அப்படினா பேர் என்ன நினைச்சு போட்டுக்கலாம் அப்படி. So say there's a circle called the church and you can name it whatever you want. Dash CFC church அப்படினு போட்டுக்கலாம். Blank CFC church. Okay. அதுக்கு யார் இருப்பாங்க அதுல? ஒரு அதுல 200 people கூட இருக்கலாம், 250 people கூட இருக்கலாம். You could have 200, 250 people there. Or 100 people இருக்கலாம். Or maybe 100 people. Okay. ஆனா எல்லாம் பொதுவா பார்க்கறப்ப அது இந்த CFC church அப்படினு இருக்கும். Generally when you see the named CFC church will be labeled there. அதுல ஒரு சர்க்கிள், வெளியில உள்ள சர்க்கிள். Then there is an outer circle. அது நடுவுல ஒரு மிடில் சர்க்கிள். Then there's a middle circle. அதுல உள்ளார ஒரு டிசைபிள் சர்க்கிள். Then there's an inner disciple circle. அதுக்குள்ள இருக்க ஒரு கோர் சர்க்கிள். Then there's a core circle. யார் ஃபர்ஸ்ட் சாட்டன் கேப்சர் பண்ணுவான் அப்படினா, who will Satan capture first? முதல்ல அந்த அவுட்டர் சர்க்கிள் உள்ளவங்க. The ones in the outer circle. அது பார்டர்ல பெரிஃபரல்ல உட்கார்ந்துட்டு இருக்கறவங்க. They're sitting in the periphery, the border. இங்க தான் இந்த 2.5 கோத்திரத்தார் எங்க இருந்தாங்க அப்படினா, like we see here these 2.5 tribes where they were. பார்டர்ல இருந்தாங்க. They were at the border. அவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படி, அவங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படினா, கிலியாத் கூட ப்ராமிஸ்ட் லேண்ட் தானே. If you ask them what satisfies them, they'll say even Gilead is a promised land. அதனால என்ன? So what? பார்டர்ல இருக்கேன் தானே. So what if I live in the border? சிரியன் கிங் வந்தா கேப்சர் பண்ணிட்டு போய்ட்டான். The king of Assyria came and he captured them and went. Yes, first யார கேப்சர் பண்ணுவான் அப்படினா, those who will be captured first are பிள்ளைகள் கேப்சர் பண்ணப்படுவார்கள். The children. அதான் அவனோட சாட்டனோட டார்கெட். That's the target of Satan. சிரியன் கிங்கோட டார்ச்சர்ல யார் அப்படினா, அந்த அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போயிடணும் அவன. The Syrian king wants to torture the next generation. அப்ப நாம எங்க இருக்கணும்? எது சேஃப்டி அப்படினா, so what is our safety? ஆண்டவரே நான் பார்டர்ல இருக்க கூட, Lord I should not be in the border. நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளார வரணுமோ நான் உள்ளார வந்துடணும். Lord, how much ever I can come to the center I should come. என்னோட ஜர்னி எப்படி இருக்கணும் அப்படினா, அப்படியே பார்டர்ல இருந்து பெரிஃபரல்ல இருந்து அப்படியே மிடில்ல வந்து இன்னர்ல வந்து இன்னொரு கோர்க்கு வந்துடணும் நான். I should journey from the border to the middle to the inner and to the core. That should be my journey. Praise the Lord. Praise the Lord. அங்கதான் நம்ம சேஃப்டியா இருப்போம். That's where I'm safe. அப்படிதான் பத்திரமா இருப்போம். That's where I can be protected. இந்த ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்ல இந்த ட்ராஜடி நம்ம இவங்கள்ட்ட இருந்து நான் பார்த்து கத்துக்கிறது. We can learn from this tragedy from First Chronicles. Okay, அவர்கள் பர்மிசிவ்ல இருந்தாங்களான்னு கேட்டா பர்மிசிவ்ல தான் இருந்தாங்க. If you ask were they in God's permissible? Yes, they were. Okay, மோசே அவர்கள் கேட்டதை கொடுத்தாரான்னு கேட்டா கேட்டதை கொடுத்துட்டார். Did Moses give what they asked? Moses gave. அவர்கள் விதைச்சதை அறுத்துட்டாங்க. What they sow, they reap. Okay, one more thing. சீக்கிரமா நான் முடிச்சறேன். We can finish fast. Second Kings chapter 20. 2 Kings chapter 20. King Hezekiah நாம் குறித்து நான் வாசிக்கிறோம். We read about King Hezekiah. 2 Kings நல்ல ஒரு godly ஒரு king அவன். Hezekiah was a godly king. அவனுக்கு ஒரு வியாதி வந்துருச்சு. He had a disease. Verse 1ல வாசிக்கிறோம். Verse 1. In those days, Hezekiah became mortally ill, and Isaiah the prophet, the son of Amos, came to him and said to him, thus says the Lord, set your house in order, for you shall die and not live. அவ்வளவுதான். நீ few daysல நீ செத்து போறன்னு சொன்னா, God's perfect will என்னன்னா செத்து போற. அவ்வளவுதான். So if you're told in a few days you're going to die, what's God's perfect will? You're going to die in few days. அக்செப்ட் பண்ணிக்கணும். He should have accepted. நீ சாவ போறேன்னா ஒத்துக்கணும். You're going to die, man, means yes, I will accept it. Okay. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரே இந்த பூமியில இருக்கிறத விட நான் உம்மிடத்தில் நான் வரேன். எனக்கு சந்தோஷம் தான் அப்படினு சொல்லிருக்கணும். Lord, rather than living on this earth, I want to come to you, Lord. That's a joy for me. I should accept. எசேக்கியாவுக்கு பெர்ஃபெக்ட் வில் என்னன்னா மரிச்சு போணும் அவ்வளவுதான். The Lord's perfect will for Hezekiah was that he must die. நீ பிழைக்க மாட்டீர், இந்த மரணத்திலே நீங்க மரிச்சிருவீங்கன்னு சொன்னா செத்துறணும். You won't live because of this illness, you will die means you will die. See verse 2ல வாசிக்கிறோம். Verse 2. Then he turned his face to the wall
and prayed to the Lord, saying, பாருங்களேன், சிரிப்பா இருக்கு பாருங்க. it's the, சோறு பக்கமா திரும்பிட்டு, நான் சாக மாட்டேன், நான் சாவக்கூடாது, நான் சாவக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணார். see how funny this is. He goes to the wall and he says, keeps scratching the Lord, saying, I will not die, I will not die, I will not die. எனக்கு நான் வாழணும், நான் விரும்புறேன், நான் வாழணும். Lord, I want to live, Lord, I want to live. ஏன் அப்படின்னா நல்ல செல்வ செழிப்பு இல்ல, கிங் இல்ல, பேலஸ் இல்ல, The reason is because he is wealthy and living prosperous. He's a king, he's got palace. சகலத்தையும் ஆளுகை செய்யணும்ல, He has to rule everything. நல்ல நேம் ஃபேம்ல போகணும்ல. Name and fame should go far. இல்ல நான் இன்னும் நான் சாக விரும்பலன்னு உட்கார்ந்து அழுதார். Lord, I'm not ready to die. And he was sitting and crying. ஓகே, தேவன் என்ன செய்வார் அப்படின்னா இச்சித்ததை கொடுத்துருவார். The Lord will give what you lust after. பர்மிசிபிள், அவ்வளவுதான். God's permissible, that's it. அவ்வளவுதானே? That's it. See verse 3. Verse 3. Ah. Remember, Lord, how I beseech you, how I have walked before you in truth and with a whole heart, and have done what is good in your sight. And Okay. Hezekiah wept bitterly. இஸ் மிகவும் அழுதான். He wept bitterly. நான் சாக விரும்பல. Lord, I do not wish to die. ஓகே, ஆண்டவர் சொன்னார். verse 6ல வாசிக்கிறோம் பாரு. Verse 6, the Lord says, உன் நாட்களோட 15 வருஷத்தை கூட்டேன்ட்டார். I will add 15 years to your life. பர்மிசிபிள். God's permissive will. 4 நாள்ல சாக வேண்டியத 15 வருஷத்தை கூட்டி வாங்கிக்கிட்டார். Man was about to die in 4 days, but he demanded and got 15 years from God. ஓகே, granted அப்படினார். Granted. அப்ப 15 வருஷம் எதுல வாழ்ந்தார்? பர்மிசிபிள்ல வாழ்ந்தார். So 15 years he lived in God's permissive will. ஓகே, நல்லா கவனமா கவனிங்க. Please listen carefully. இதான் 15 இயர்ஸ்னு வச்சுங்க. Imagine this is 15 years. 15 வருஷத்துல ஒரு செத்துருவார். In 15 years, he will die. ஓகே, 3 வருஷம் முடிஞ்ச உடனே So when 3 years of that 15 is done, ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். he gave birth to a son, மனாசே. Manasseh. அப்ப அவனுக்கு வயசு அந்த குழந்தை பெற்றெடுக்கும் பொழுது இவருக்கு அந்த எக்ஸ்டென்ஷன்ல 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. So when the son was born, in that extension, he'd finished 3 years. இப்ப இன்னும் 12 வருஷம் அவருக்கு ரிமைனிங் இயர்ஸ் இருக்கு, லெஃப்ட் ஓவர் இருக்கு. So in this extension of 15 years, he's got 12 years left. இப்ப இந்த 12 வருஷத்துல அந்த எசேக்கியாவுடைய அந்த மனாசே வளர்றான் பாருங்க. So this Manasseh is growing in this 12-year time gap. About 6 years, 8 years, 10 years, 11 years, 12 years வரும்பொழுதெல்லாம் such a rebellious wicked இருக்கான். So when he was growing 6 years, 10 years, 11, 12 years, he was growing up in a rebellious way. ஏன்னா கிங்ஸ் பேலஸ்ல வளர்றான். Because he is growing in the king's palace. அதாவது எசேக்கியா நான் ஏன் 15 வருஷம் நான் ஏன் கேட்டேன்? Hezekiah comes to the point saying, why did I ask for a 15-year extension? ஏன் இந்த பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன்? Why did I give birth to this child? என்னால முடியலையே. I cannot manage. விக்கெடா இருக்கானே. He's so wicked. வேர்ல்டுக்குள்ள போயிட்டான். He's gone into the world. வேர்ல்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறதை எசேக்கியா பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும். Hezekiah is sitting and watching how Manasseh goes into the world. This is foolish way of bringing up the children. This is foolish way of bringing up the children. அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு காரியங்கள் எல்லாம் வந்துட்டான் பாட்டுக்கு. So he just went to his own will and way and he was going. அப்ப நாட்கள் செல்ல ஒரு ரிபெல்லியஸா வளர்றான். As the days went by, he was growing a rebellious son. See, 2 Chronicles chapter 33. 2 Chronicles chapter 33. 2 Chronicles chapter 33. 2 Chronicles chapter 33. Verse அதுக்கு மேல உள்ளதான லாஸ்ட் verse chapter 32 verse 33 முடிச்சிட்டு அடுத்த வருஷம் வாசிப்போம். So we'll read the last verse of chapter 32 before we come to the first verse of 33. So 2 Chronicles chapter 32 verse 33. So Hezekiah slept with his fathers, and they buried him in the upper section of the tombs of the son of David. And all Judah and the inhabitants of Jerusalem honored him at his death. And his son Manasseh became king in his place. Okay, அவன் மரித்த பொழுது ராஜாவானான். So when Hezekiah died, Manasseh became the king. First at 33 1ல வாசிக்கிறோம். அவன் வயசு அப்ப எத்தனை வயசு அப்படின்னா? And we read in chapter 33 verse 1, how old was Manasseh? Manasseh was 12 years old when he became king. And he reigned 55 years in Jerusalem. Okay, verse 2. Verse 2, he did evil in the sight of the Lord, according to the abominations of the nations whom the Lord disposed before the sons of Israel. அந்த தேசத்தை எப்படி விக்கிரகத்தை அருவருப்பாக்கணுமோ அவ்வளவு அருவருப்பாக்கணும். How he could make that nation an abomination, he made it. எத்தனை வருஷம்? How many years? 55 வருஷம் அந்த
விக்கெடா இருந்தார். 55 years he reigned evil, wicked. ஓகே, எத்தனை வயசுல ராஜாவானது? At what year, what age he became king? 12 வயசுல. Year 12. அப்ப இவன் எத்தனை வயசுல பெற்றெடுத்தான் அப்படின்னா 3 வயசுல பெற்றெடுத்தான். Which means Hezekiah gave birth to Manasseh in the 3rd year. ஜீசஸ் 12 வயசுல எல்லாம் என்ன இருந்தார்னா வேத ஞானத்தினால் கிருபையினால் நிறைந்திருந்தார். Jesus at 12 years, he was filled with the word of God and the fear of God. தேவனுடைய ஃபாதர்ஸ் பிசினஸ்ல இருந்தார். He was dealing in the business of the father. ஓகே, இங்க 12 வயசுல ஒருத்தன் மனாசே. Here we find a 12-year-old Manasseh. விக்கெட் ஃபெலோ இருந்தான். He was a wicked man. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? How was his friendship? எல்லாம் வேர்ல்ட்லி எல்லாம். He would have had worldly friendships. இத நாட்கள் செல்ல 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 அது எப்ப கண்டுபிடிச்சிருந்திருப்பார் அப்படின்னா ஒரு 9 or 10 or 11 or 12 இது வரும்பொழுதெல்லாம் மனாசேக்கு அவ்வளோ ஒரு கிரீவியன்ஸா இருந்திருக்கும். When Hezekiah would have find out is when he was 9, 10, 12, Manasseh, Hezekiah would have grieved. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன். Lord, I've made a mistake. நான் பர்மிசிவ் இல்ல வாழ்ந்துட்டேன். Lord, I've lived under your permissive will. நான் விதைச்சதை நான் அறுத்துட்டேன். Lord, what I've sown, I've reaped. என் மேல இரக்கமாயிருங்க. Lord, be merciful to me. எவ்வளவு நாட்கள் அழுதுருப்பாருன்னு தெரியல எசேக்கியா. I don't know how long Hezekiah would have wept. ஓகே, ஒரு ஹோப்பான ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். I'll finish with a word of hope. நம்பிக்கை உண்டு எல்லாத்துக்கும். There is hope for all of us. என்ன நினைக்கிறேன், அவருடைய லாஸ்ட் டேஸ்ல இந்த பிள்ளைக்காக ஒரு நிறைய அழுதுருக்கணும். In his last days, Hezekiah would have wept much for the son. நான் தப்பு பண்ணிட்டேன். Lord, I have made a mistake. என் பிள்ளைய சரியா நான் வளர்க்கல. I did not grow my son well. 6 மணி நாட்கள் அவன் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்டேன். In his initial days, I left him to his own will. இன்னைக்கு என்னுடைய கண்ட்ரோலுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கான். Now he is out of my control. என்னால முடியல. I cannot deal with him. ஆண்டவரே, நான் என் முகத்தை புழுதியில வைக்கிறேன், புழுதியில வச்சிருந்திருப்பார். Lord, I keep my face in the dust, and he would have put his face in the dust. எத்தனை நாட்கள் முகத்தை புழுதியில வச்சாருன்னு தெரியல. We do not know how many days he could put his face in the அந்த dust. ஜெபத்தை தேவன் கேட்டிருப்பாரான்னு கேட்டா, If you ask, did the Lord hear that prayer? I believe தேவன் மனாசேவனுடைய எசேக்கியாவுடைய அழுகையை கேட்டிருப்பார். The Lord would have heard the crying of Hezekiah. நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். I definitely believe that. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். Lord, I have made a mistake here. நான் பர்மிசிவ் இல்ல வாழ்ந்துட்டேன். Lord, I've lived under your permissive என் will. பிள்ளைய வளர்க்க நான் தவறிட்டேன். I failed to bring my son up in the right way. நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். I take the responsibility. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் பிள்ளைய நீங்க ரட்சித்துருங்க. Lord, if not today, someday you save my son. அந்த ஜெபம் எத்தனை வருஷம் கழிச்சு கேட்கப்பட்டது? Do you know how many years later that prayer was fulfilled? 55 வருஷம் கழிச்சு கேட்கப்பட்டது. After 55 years. Praise the Lord. Praise the Lord. தேவன் மனாசேவை ரட்சித்தாரான்னு கேட்டா மனாசேவை ரட்சித்தார். Did the Lord save Manasseh? The Lord did. தேவன் தலைகீழாய் அவனுடைய வாழ்க்கையை மாற்றி The போட்டார். Lord changed his life upside down. அதான் 2 Chronicles 33ல வாசிக்கிறது. That's what we read in 2 Chronicles chapter 33. மகிமையாய் காரியங்களை இந்த தேசத்தை திருப்பினார். He changed the nation for the glory of God. 55 வருஷம் ஒரு தேசத்தை விக்கடா நடத்துறவனை தேவன் சந்திக்க முடியுமான்னு கேட்டா சந்திக்க முடியும். Can the Lord meet a man who has led a nation for 55 years in a wicked way? The Lord can. அதான் hope. That is the hope. நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து இந்த சமயத்துல நாம் ஹோப் விட்டுறக்கூடாது. We should never lose hope upon our children. 55 வருஷம் விக்கடா இருந்தாலும் சரி. Even 55 years of being evil. தேவன் அந்த பிள்ளைகளை மாற்ற முடியுமான்னு கேட்டா மாற்ற முடியும். Can the Lord change the life around of the child? He can. ஆனா தொடர்ந்து நாம் என்ன செய்துட்டே இருக்கணும்? நாம் ஜெபித்துக்கிட்டே இருக்கணும் நாம். But what we should do continuously, we should keep praying. ஓகே, இப்படி எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம வேதத்துல நாம் நிறைய காரியங்களை நாம் வாசிக்கிறோம். So like this we read a lot in God's word. அருமையானவர்களே, Beloved, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா பர்மிசிவ்ல வாழ்ந்துட வேண்டாம். in our life we should never live under the permissive will of God. பர்ஃபெக்ட் வில்லே நாம் காத்திருப்போம். We should remain in the perfect will of God. அந்த பர்ஃபெக்ட் வில் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம் காட்ஸ் மைண்ட நாம் அறியணும். And to know that perfect will, we need to know God's mind. அதுக்காக தான் வேதம் சொல்லுது. That's why the Bible says, மைண்ட் ரெனியூவல். renewing your mind. மைண்ட் ரெனியூவல் ஆகலன்னா காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில் தெரியாது நமக்கு. If you're not renewed in your mind, you will not find God's perfect will. கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace. நான் சுருக்கமா நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். I want to briefly say before closing. என்னுடைய ஒரு ஏஜ்ல என்னுடைய பிள்ளைகள் 4 பேர் என்னோட வீட்டுல நெருக்கத்தில் நான் இருந்த சூழ்நிலையில் In the time when we had the 4 children and we were in a tight spot. அந்த இயர்ஸ் எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. I don't know, remember exactly the years. எல்லாம் 2 வருஷத்துல பிள்ளைகள் எல்லாம் காலேஜ் எஜுகேஷனுக்கு போகணும். So in a gap of 2 years, each of them had to go through to university. ஒருத்தர் யூஜி ஃபர்ஸ்ட் இயர்ல இருப்பார், இன்னொருத்தர் யூஜில தேர்ட் இயர்ல இருப்பார்.
one person would be doing undergraduate year 1 and the other person will be in undergraduate year 3. இன்னொருத்தர் பிஜில செகண்ட் இயர்ல இருப்பார். And another person will be doing his postgraduate second year. இவர்களுக்கெல்லாம் செமஸ்டர் ஃபீஸ் அடுத்து நான் ரெடி பண்ணிக்கிட்டே So இருக்கேன். I need to arrange for the tuition, the semester fees for each one of them. ஓகே, நான் சிங்கிள் சேலரி. I was the single person earning at home. ஓகே, அப்ப அதனால நம்ம யார்ட்டையும் கடன் படக்கூடாது. And we know that we shouldn't get into debt for this with anyone. என்னுடைய கன்விக்ஷன் வந்து எனக்கு பேங்க் எஜுகேஷன் லோனுக்குலாம் நான் போனது கிடையாது. My conviction is I do not want to touch any education loan for any of them. என்னவோ அதான், அவ்வளவுதான். Whatever I have is that. அப்ப நான் ஒரு காரியத்தை நான் யோசிச்சேன். Then I thought of this one thing. ஓகே, நான் +2 மேத்தமெட்டிக்ஸ் டியூஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்கலாம்னு யோசிச்சேன். So I said, let me start tutoring for A-level students. மணி மேக்கிங்காக இல்ல, Not for making money, இந்த பிள்ளைகளுடைய எஜுகேஷனுடைய ஃபீஸ் எல்லாம் மீட் அவுட் பண்றதுக்காக. so that I can meet the financial need to meet the education demands for my children. அது எனக்கு அவ்வளவு தூரத்துக்கு அது காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில்லா எனக்கு தெரியல. I couldn't sense that that was God's perfect will for my life. ஏன் அப்படின்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டியூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட். அது If I'm taking tutoring for year 12 students, that's a very important turning point for those level students. எல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறவங்க, They will then proceed to engineering university. எல்லாம் டாப் மார்க்குக்கு போகணும். They need to get top-notch marks. அப்ப அவங்க நான் ஃபுல் டெடிகேட்டா இருக்கணும். So I should be very committed. ஒரு பக்கம் என்னுடைய ஸ்கூல் ஒர்க்கை பார்த்துக்கணும். On one side, I need to commit to my education, what I'm teaching my students. டியூஷன் எடுத்தேன்னா அதுல ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். So if I'm taking up tutoring, I have to be faithful in that. ஒரு பக்கம் ஃபேமிலியை பார்த்துக்கணும். And on the other side, I have to manage the family. இன்னொரு பக்கம் சர்ச் மினிஸ்ட்ரிஸ் இருக்கு. And on the other side, there's the church ministry. ஒரே குழப்பமா இருந்த சூழ்நிலையில நான் என்ன செய்யறேன், மணி நீட் அப்படிங்கிறதுக்காக நான் டியூஷன் எடுக்கிறேன். So because of this confusion and for the need of money, I started this tutoring. நான் இவ்வளவு லம்சமான அமௌண்ட் வரும், இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டியூஷன்ல இருக்கிறாங்க, இவ்வளவு மணி வரும் அப்படின்னு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், என்னுடைய கால்குலேஷன். So my calculation and expectation was I'm tutoring for X number of students, so the income will be so much. ஓகே, இப்படி கால்குலேட் பண்ண எல்லாம் பேப்பர் கால்குலேஷன் தானே, இப்படி பேப்பர் போட்டுக்க வேண்டியதானே. So this is all calculated on a piece of paper, so I know how much I can expect. ஓகே, இது வந்தா இந்த பையனுக்கு செமஸ்டர் ஃபீஸ் அப்படி. So when I get this amount, that goes towards the tuition fees of this son of mine. இதுல இது இப்படி எடுத்தோம்னா இது இப்படி வரும். And when I do get this money, that will go to that son. ஓகே, இது என்னோட கால்குலேஷன். That's my calculation. ஓகே, நான் ஆண்டவர்ட்ட கேக்குறேன், ஆண்டவர்ட்ட ஒரு லீடிங்கே எனக்கு இல்ல. I'm asking the Lord, but I'm not getting a leading from the Lord. ஓகே, நான் எடுக்கிறேன் நான். But I've started the tutoring. தேவனே என்ன பார்த்துட்டு தான் என்ன விடுறார். சரி, உனக்கு நீ பர்மிசிபிள் போகணும்னு நினைக்கிற போ அப்படின்னு விடுறாரு ஆண்டவர். The Lord saw, he knew I was going under God's permissive will, and the Lord said, you go there, and he let me. இப்ப டியூஷன் எடுக்கிறேன் நான். So I have started the tutoring. பயங்கர டைட் ஆயிடுச்சு எனக்கு. It became very tight for me. இப்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன். I'm exhausted. ஓகே, பொறுப்பு எடுத்துக்கிட்டா இப்ப நம்ம செய்யணும். Okay, I've taken the responsibility, I have to fulfill it. ஓகே, வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, So the students from the villages, how they will pay their fee? நாம நினைக்கிற மாதிரி ஒரு 1500 2000 அப்படிலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. They won't come and pay the tutoring fee as 1000 or 1500 like that. ஒரு பையன் அங்க இருந்து வருவான். So the village boy, he will come. சிஸ்டர்ட்ட போவான். He'll go to sister. ஆன்ட்டி, என் பேர்ல ஒரு 50 ரூபீஸ் கணக்கு வச்சுங்க அப்படிமா. Auntie, I cannot pay 1000, but can you keep 50 rupees as towards my account? ஓகே, சுப்பிரமணியன் இந்த தேதியில 150 அப்படின்னு வச்சுக்குவாங்க. So sister will say, this boy's name is Subramanian. He's given 50p towards this 100-pound fee. இவங்க எடுத்து என்ன செஞ்சிருவாங்கன்னா கேஸுக்கு பணம் கட்டிடுவாங்க. So she will take that money and pay towards the gas bill. இப்ப அனதர் பையன் ஒரு மகாலிங்கம்னு ஒரு பணம் கொடுக்குறான். Another boy, Mahalingam, his name. அவன் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறான். He will give 1 pound. அவங்க பால் பணத்தை கொடுத்துருவாங்க. She will pay the milkman's money. பால் பணம், கேஸ் பணம், இந்த பணம், அந்த பணம், மீன் வாங்கின, காய்கறி வாங்கின எல்லா பணமும் காலி. All the money went for the utilities, for groceries and all these things. All the money was gone. நான் பெருசா வரும்னு எதிர்பார்க்கிறேன். I'm here expecting a lump sum, a large amount. எங்கப்பா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. Then I asked my wife for the accounts. Where is the money? கரெக்டா பிப்ரவரியில எக்ஸாம் வரும். And in February, the exam comes for our sons. டிசம்பர் மாதமே எல்லாம் குட் பை சொல்லிட்டு போயிடுவாங்க, பணமே கொடுக்க மாட்டாங்க. So the children, when they after tutoring, February they'll have the exam. By December, they'll say goodbye and leave. எல்லாம் டிசப்பேர் ஆயிடுவாங்க. They'll all disappear. எல்லாம் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் போயிடுவாங்க. They'll give small amounts what they can afford and then leave. நான் டிமாண்ட் பண்றது இல்ல, எல்லாம் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். I couldn't demand fee from the children because they're all village students. See, என்னுடைய கால்குலேஷன் இதெல்லாம்.
Those were my calculations. பணம் வந்ததெல்லாம் எங்கடா போயிடுச்சு அப்படின்னா இத மாதிரி எல்லாம் போயிடுச்சு எனக்கு. When I see where the money that I actually received went, it went for utilities. இவனுக்கு இத்தனை 1000 செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், இவனுக்கு எத்தனை செமஸ்டர் கட்டணும்னு நமக்கு முடியல. So to pay the the tuition fees for my sons, this much and that much, I couldn't pay it. தேவன் எப்படி பிளான் பண்ணியிருந்தார் அப்படின்னா However, how God had planned it, அவருடைய வே வேற. His ways was different. என்னுடைய பே கமிஷன் அரியர் வருது. So my pay commission through my work, the arrears are coming up. கவர்மெண்ட் பே ரிவிஷன் பண்றாங்க. The government is reviewing how much salary we are getting. அதுல இத்தனை வருஷத்தினுடைய அரியர்ஸ் எல்லாம் போட சொல்றாங்க. So they're saying, add what we have not paid as arrears for a number of years. அந்த அரியர்ஸ்னுடைய அமௌண்ட்டை 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்க சொல்றாங்க. So they're saying, so much money we have to pay in arrears to each person and pay that in 3 installments, 3 parts. அது எப்ப கொடுக்கணும் அப்படின்னா மே மந்த் தான் கொடுக்கணும். And the payment should be paid in the month of May. கரெக்ட்டா ஒரு 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 பையனுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. So for one of my sons, I had a need at the right time. ஓகே, பே கமிஷன் அரியர் ரிலீஸ் ஆகுது, அந்த இயருக்கு ரிலீஸ் ஆகுது, அது பணத்தை கட்டுறோம். The pay commission arrear was released at that month and I was able to pay for that son. நெக்ஸ்ட் மே மந்த்துக்கு செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. The second year May, the second arrear was installed by the government. I could pay my other son. ஓகே, அடுத்த இயருக்கு தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வருது. Third year May, I get the third installment. அந்த 3 இயர்ஸ் தான் எனக்கு கிரிட்டிக்கலான இயர்ஸ். Those 3 were my critical years. God is our provider. Amen. God is our provider. Amen. He's on the throne. He's running the whole universe. He's on the எதுக்குமே நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்பட்டுட்டு இருக்க கூடாது. He's on the throne. He runs the universe. We should not sit and worry about anything. நமக்காக அவர் தன்னுடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார். By his love, he sits and he's quietly planning. அருமையானவர்களே, Beloved, அப்ப எனக்கு பர்மிசிவ் இல்லைன்னா எனக்கு என்னன்னு தெரியும். now I know what God's permissive will is, brother. நான் நிறைய ஸ்டோரி சொல்ல முடியும். I can say many stories like this. பர்மிசிவ் வில்லுக்கு போயிட்டு வாழ்ந்துருவோம். We will go and live under God's permissive will. அதாவது எப்படி ஆவுண்டா ஏண்டா இந்த டியூஷனை எடுத்தோம். The situation will be, we will bang our heads and say, why did I take up this tutoring? நேரம் ஃபுல்லா இதுக்கே போகுது. All my time is being taken up by this சர்ச் tutoring. மினிஸ்ட்ரி பார்க்க முடியல. I can't take care of the church ministry. குடும்பத்தை கவனிக்க முடியல. I cannot take care of my family. ஐயோ கஷ்டமா இருக்கே. And it's very difficult. சரி, மானிட்டரி பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா அதுவும் கிடைக்கல. Did I get the money benefit out of it? No, I didn't get that even. இப்படிதான் இருக்கும் பர்மிசிவ் இல்லைன்னா. That is how life will be under permissive will. பெர்ஃபெக்ட் வில் எப்படி இருக்கும் அப்படின்னா How will it be the perfect will? நம்மளுடைய லேப்ல வந்து போடப்படும். It will be thrown in our lap. அது எப்படினாலும் தேவனுடைய வழிகளை உண்டு பண்ணுவார். The Lord will, however, make the way. அருமையானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பெர்ஃபெக்ட் வில்லே நாம் கண்டுபிடிச்சிரோம். Beloved, in our lives, let's find God's perfect will. கர்த்தர் நமக்கு கிருபையா இருப்பாராக. May the Lord be gracious to us.